சிஏஏ என்றால் என்ன? இது அரசியல் அல்லது நிர்வாகம் சம்மந்தப்பட்ட பொது கேள்வி. இது தெரிஞ்சுக்கிறது நல்லது. சிறுவர்கள் முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. இதுவும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம்தான். பொது அறிவு கேள்வியாக இருக்கிறது. முதல்ல சிஏஏ பற்றி நல்லா முழுசாக படிக்கல, எனக்கு அவ்வளோன்னா தெரியாது. ஆனால் ஒரு புரிதல் உண்டு எனக்கு. அது என்னன்றது சொல்கிறேன். அதாவது இந்தியாவில் இப்போ 140 கோடி மக்கள் இருக்காங்க. இருக்காங்க 140 கோடி மக்கள் தொகை. இந்த தொகை ஃபேமிலி பிளானிங் சிஸ்டம், குடும்ப கட்டுப்பாடு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 70s. அதுக்கப்புறமா இது கட்டுப்படுத்தியும் இந்த அளவுக்கு இருக்குது. அப்போல்லாம் டசன் கணக்காக குழந்தை பெற்றுட்டு இருந்தாங்க. டசனு, அப்புறம் அரை டசனு, முக்கால் டசனு, கால் டசன்னு டசன் கணக்காக போட்டுருந்தாங்க. அதாவது 3, 4, 5, 6, 8, 10, 12ன்னு இருந்தது. இந்த மாதிரி இருந்ததை கட்டுப்படுத்தினாங்க. ஜனத்தொகை இவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்தினாங்க. கட்டுப்படுத்தும் போது அதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம அப்பா தாத்தா காலத்துலலாம் பார்த்துருக்கலாம். 5 கிலோ அரிசி, ஹார்லிக்ஸ் பாட்டில், கொஞ்சம் பணம் இதெல்லாம் கொடுத்துட்டு ஆம்பளைங்களுக்கு கூட்டும் போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அனுப்புவாங்க. நீங்கள் தமிழ் படங்களில் நம்ம கவுண்டமணி படங்கள்லாம் கூட இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த காலத்து பசங்களுக்கு தெரியலனா, 80ஸ்க்கு மேலே பிறந்த குழந்தைங்களுக்கு தெரிலனாக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். 90ஸ்க்கெலாம் தெரியாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, காம்பவுண்ட் சவுத்துலலாம் ஒரு ரெட் கலர் முக்கோணத்தை கவுத்து போட்டுட்டு அதில் நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்படிலாம் டைலாக் எழுதுவாங்க. வண்டிங்க பின்னாடிலாம், பஸ்ஸு ஆட்டோ பின்னாடி, டாக்ஸி பின்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வருவாங்க. அங்கங்கே பொது இடங்களெல்லாம் ஃபேமிலி பிளானிங்க்கு விளம்பரப்படுத்துனாங்க. அந்த விளம்பரப்படுத்தி ஜனத்தொகை கட்டுப்படுத்தினதில் முக்கியமான பங்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய உண்டு. இப்போ மேல் சபையில் மக்கள் தொகை அடிப்படையில் அங்கே சீட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இப்போ மக்கள் தொகையை பார்த்தோன்னா நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம். ஆனால் இந்த வடநாட்டில் பீகார், படிப்பறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோலாம் கட்டுப்படுத்தலை. அதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்து கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்குலாம் எம்பி தொகை நிறைய பேர் வந்துடுவாங்க, நமக்கு கம்மியாக வரும். அதுக்கே நம்ம இங்கே சண்டை போட்டுக்கிறோம். அந்த மாதிரி இந்த மக்களவை தொகுதிகளெல்லாம் இப்படிலாம் ஒதுக்கக்கூடாது, இது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பேர்லாம் ஒதுக்கக்கூடாது, பிரிக்கக்கூடாது. அப்படி பிரித்தா எங்களுக்கு எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும். இப்போ இருக்கிற 40 தொகுதி கூட குறைஞ்சி போனாலும் போயிடும், சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சுருக்குறோம் நம்மெல்லாம். இப்போ வெளியேந்து அகதியாக வராங்க. நம்ம அண்டை நாடுகள்லேருந்து, இலங்கையிலேருந்து வராங்க. இலங்கை அகதிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறமா பாகிஸ்தான்லேருந்து வராங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து வராங்க. அப்புறம் இந்த பக்கம் சீனா பார்டரில் இருக்கிற இடங்கள்லேருந்துலாம் வராங்க. மியான்மர்லேருந்து நிறைய வராங்க. இப்படியெல்லாம் வராங்க. இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணலாம்? இதுதான் அது. இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு இல்லை. இப்போ 140 கோடி மக்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கான சட்டம் இதல்ல. அவங்கள இது எந்த வகையிலுமே பாதிக்காது. உங்களுக்கோ எனக்கோ எந்த வகையிலும் பார்க்காது. நம்ம அப்பா தாத்தா பாட்டம் போட்டெல்லாம் இங்கே இந்தியாவிலே பிறந்தவங்க. நம்ம பரம்பரையாக இந்திய வம்ச வழியாக இருக்கிறோம். இங்கேயே நம்ம இருக்கிறோம். நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சிஏஏங்கிறது இந்தியாவில் குடியிருக்கிற மனிதனுக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது இது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு மட்டும்தான். இது முறைப்படி அங்கேருந்து வரக்கூடிய எந்த மதத்துக்காரங்களுக்கோ இல்லை எந்த நாட்டுக்காரர்களுக்கோ அவங்க குடியுரிமை கேட்டால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது கிடையாது, கொடுப்பாங்க. பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஆள் வராங்க, அவங்க நான் இந்தியாவில் செட்டில் ஆக போகிறேன், எனக்கு குடியுரிமை கொடுங்கன்னாங்கன்னா அதுக்கு வழக்கமான சட்டத்திட்டங்கள் பார்த்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து கேட்பாங்க, கொடுப்பாங்க. இப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரே வருஷத்தில் 500 பேருக்கு மேலே பாகிஸ்தான்காரங்க இந்தியாவில் செட்டில் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க, சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அது முறைப்படி அப்ளை பண்ணிவிட்டு வரவங்களுக்கு. அப்படி உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தோம் நம்மக்கிட்ட வழக்கம் போல் இன்னென்ன காரணத்துக்காக நான் இங்கே இங்கே நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக போகிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது வேறு விஷயம். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போது இந்தியாவில் இருக்கிறவனுக்கும் இது சம்மந்தம் இல்லை,
அவன் இந்தியாவில் இருக்கிறவன் எந்த வகையிலும் பாதிக்கப்பட போகிறது சம்மதம் இல்லை. வெளிநாட்டில் இருந்து முறைப்படி அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்தியாவிலே வந்து இந்தியன் குடிமகனாக மாறப்போகிறேன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வரானா அவனுக்கும் இது பாதிக்காது. அப்போ யாரை பாதிக்கும் அப்படின்னா அகதிகளாக வரவங்க. ஏன் அகதிகளாக வராங்க அப்படின்னா 2-3 காரணங்கள் இருக்கும். ஒன்று, அங்கே மத ரீதியாக துன்புறுத்தப்படுவார்கள், இன ரீதியாக துன்புறுத்தப்படுவார்கள். அப்படி துன்புறுத்தப்பட்டு வரவங்களாக இருந்தால் அவங்கள ஒரு பக்கம் அகதின்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. இன்னொன்று, போர் காரணமாக வாழ முடியாமல் வருவாங்க. போர் காரணமாக வாழ முடியாமல் அகதிகளாக வருவாங்க. இலங்கையிலேருந்து அப்படி தான் வந்தாங்க. 3வது காரணம் என்னன்னா, வாழ்வாதாரம் சரியில்லாமல் போய் பஞ்சம் பட்டினி போன்ற காரணத்தினால இயற்கை சீற்றங்களால் வருவாங்க. இந்த 3 காரணத்துக்காக தான் அவங்க அங்கேருந்து இந்தியாவுக்கு வருவாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு பல பேருக்கு அங்கே சொத்து பத்தெல்லாம் இருக்கலாம். அப்படியே இருக்கும்போது அவங்க இங்கே அகதிகளாக திருப்பி வருவாங்க. அவங்க இங்கே வருவாங்க. அவங்கள என்ன பண்ணுறதுங்கிறது தான் இது. அந்த மாதிரி அகதிகளுக்கான 3 விதமான அகதிகள் இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஒருத்தவங்க போரில் பாதிக்கப்பட்டு பயந்து போய் இப்படி வருவாங்க. இன்னொருத்தவங்க பஞ்சத்தில் அடிபட்டு இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு வருவாங்க. 3வதா இனப்படுகொலை காரணமாக பயந்து போய் வருவாங்க. இதுதான் 3 விதமாக. இப்போ இனப்படுகொலைனா என்ன அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சு 2 சுதந்திரம் கொடுத்தானுங்க. நமக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று அடுத்தடுத்த நாளுக்கு. அப்படி கொடுக்கும்போது இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கங்க, இந்தியாவில் இருக்கணுமா பாகிஸ்தானில் இருக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணிக்க சொன்னாங்க. அந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்லாம் நான் பாகிஸ்தானில் போயிடுறேன்னு போனவங்களாம் உண்டு. சொத்து பத்தெல்லாம் வச்சுருந்தவங்க அந்த பக்கம் போகாமல் இங்கேயே கூட இருந்தவங்களாம் உண்டு. அந்த மாதிரி 2ஆக பிரிஞ்சு போனது இருக்குது. அப்படி பிரிஞ்சு போனவங்கள 30% பேர் இந்துக்கள். 30% இந்துக்கள். அன்றைய மக்கள் தொகையில் 30% இந்துக்கள் பாகிஸ்தானில் இருந்தாங்க. இன்னைக்கு அங்கே 3% கூட இல்லை. இந்துக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? 3% கூட இல்லை. மீதி 27% எங்கே போயிட்டாங்க அப்படின்னா, இந்துக்களும் இந்துக்களுடைய கோவில்களும் நாசமாக்கப்பட்டு அவர்களெல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அப்போ மீதி இருக்கிற அந்த கொஞ்சம் பேர் இந்துக்களாக இருந்தவங்க, இந்தியாவில் இருந்தவங்க இந்துக்களாக இருந்தாங்க, அங்கே போனாங்க. ஆனால் அங்கே வந்து அங்கேயே வாழ்ந்தாங்க. ஆனால் அங்கே வாழ முடியாமல் இப்போ வந்து கஷ்டப்படுறதுனால அவங்கள இங்கே வரணும்னு கேட்குறாங்க. இல்லை பாதிக்கப்பட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் தோன்றிய மதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மதங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இந்து மதம், ஜைன மதம், சீக்கிய மதம், புத்த மதம், இந்த மாதிரி ஒரு 6 மதங்கள் மட்டும் எடுத்து வச்சுரு. இந்தியாவில் தோன்றிய மதங்கள் இருந்து எடுத்து விட்டு வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்க பேர், அந்த நாட்டுக்கு அவங்க சிறுபான்மையினர், அந்த நாட்டுக்கு அவங்க சிறுபான்மையினர். இப்போவும் இங்கே இருக்கிற சிறுபான்மையினருக்கு, மைனாரிட்டி பீப்புளுக்கு இங்கே வந்து நம்ம ஏகப்பட்ட வசதி வாய்ப்பெல்லாம் செய்து கொடுக்குறோம். ஏகப்பட்ட சௌகரியங்களும் சலுகைகளும் வழங்கி கொண்டு இருக்கிறோம். எங்கள் சிறுபான்மை அந்த மாதிரி அந்த நாட்டில் இருக்கிறவங்களும் கொடுக்கணுமா இல்லையா? அந்த நாட்டில் இருக்கிறவங்க இந்த சிறுபான்மையினருக்கு வசதி வாய்ப்புகளும் கொடுக்கறதில்ல, சலுகைகளும் கொடுக்கறதில்ல. சரி, பரவாயில்ல. ஆனால் அவங்கள மனுஷனாக மதிக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அவங்கள அழிக்கிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கையை அழிக்கிறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்படுற சிறுபான்மையினர் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த பெரும்பான்மையான இருக்கிறவங்களால பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மையினர்கள் மட்டுமே இங்கே அகதிகளாக வந்தால் மனிதாபியத்தின் காரணமாக அவங்கள மட்டும் இந்தியாவுக்குள்ளே சேர்த்துக்குது. மீதி பேர் யார் வந்தாலும் ஒரு ஒரு முகாமில், அகதிகள் முகாமில் வச்சிருந்து கொஞ்ச நாள் பார்த்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மட்டும் செஞ்சு கொடுத்து அந்த நாட்டில் சகஜமான சூழ்நிலை திரும்பினோடனே திரும்ப அவங்கள திருப்பி அனுப்பிடுவாங்க. இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் இந்தியாவில் வந்து அகதிகள் முகாம்லாம் இருக்கும். ஸ்ரீலங்காலேருந்து வரவங்களெல்லாம் கூட வச்சுருந்து அந்த மாதிரி வரவங்கள அங்கே தான் வச்சு தங்க வைப்பாங்க. நாட்டுக்குள்ளே நடமாட விட மாட்டாங்க. அகதிகள் முகாமுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து அந்த நாட்டில் போர்லாம் முடிஞ்சோடனே போகிறவங்களாம் போகலான்னு தகுந்த பாதுகாப்போடு அவங்கள அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே தொழில் இருக்கும், சொந்தம் இருக்கும், பந்தம் இருக்கும், அங்கே லேண்டு இருக்கும், சொத்து இருக்கும், அவங்களுக்கு சௌகரியங்கள்லாம் இருக்கும், அவங்களுக்கு மனசே அங்கே தான் இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் அங்கே போகலாம். அந்த மாதிரி தான் இங்கே. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே அது பேர் என்ன, சவுத் அல்ல, அது நார்த் ஈஸ்ட்டுக்கு மாநிலங்களில், நார்த் ஈஸ்ட் மாநிலம்னா ஒரு 7 சிஸ்டர்னு சொல்லுவாங்க. 7 மாநிலங்கள் தான் அங்கே முக்கியமாக இருக்குது.
7 மாநிலம் மிசோரம், மணிப்பூர், இந்த மாதிரி அங்கே இருக்கிற மாநிலங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 7 மாநிலங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி வரவங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டு பக்கத்தில் இருந்து பல நாடுகளோட தொந்தரவு தாங்காமல் பாதிக்கப்பட்டு வரவங்களாம் இருக்காங்க. அவங்களில் சிறுபான்மையானராக இருக்கிறவங்கள மட்டும் நம்ம இந்தியா வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்து சேர்த்துக்கிட்டு மற்ற பேரெல்லாம் தகுந்த பாதுகாப்போட அவங்களுக்கு அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புது. இதுதாங்க சிஏஏ. இதில் நமக்கு என்ன பாதிக்கப்பட போகுது? இங்கே விளக்கமே கொடுக்காமலே எதிர்க்கிறாங்க. அரசியல் கட்சிங்க என்ன பண்ணுறாங்க? விளக்கமே கொடுக்காம எதிர்க்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. நம்ம வீட்டில், நம்ம ஊருங்களெல்லாம் கிராமங்களெல்லாம் திண்ணை இருக்கும் வீட்டில். எவனாவது ஒதுங்கிறதுக்கு கேட்டான்னா நம்ம அலோவ் பண்ணுவோம். இன்றைக்கி பொழுது இங்கே நைட்டு படுத்துக்கிறேங்க, நாளைக்கு காலையில் ஏஞ்சி போயிடுறாங்க சொல்லுவாங்களே. நான் அப்படியே பயணம் பட்டு வருவாங்க, படுக்கிறதுக்கு இடம் வசதி கொஞ்சம் கேட்பாங்க. திண்ணையில் இருக்குது. இதுக்காகவே திண்ணை கட்டி விட்டுருந்தாங்க. போகிற வரவெல்லாம் வந்து படுத்து அவங்க வந்து இளப்பாரிட்டு போகணும், உக்காந்துட்டு இளப்பாரிட்டு போகணுங்கிறதுக்காகவே திண்ணை கட்டி விட்ட நம்மளுடைய பழக்கம் அது. ஆனால் ஒதுங்க திண்ணை கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? பழமொழி எதுவும் சொல்லும். உங்களுக்கு தெரியுமா? அது படுக்க பாய் கொடுத்தானு ஏதோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுத்தா அந்த வீட்டுக்கே வந்து உள்ளே புகுந்து அதையே ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் அது. ஸோ அதுபோல் இந்த பழமொழி மாதிரி தான் இடுக்க இடம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டானா, அந்த மாதிரி இடுக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டானான்ற மாதிரியான பழமொழியெல்லாம் இங்கே இருக்குதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கணும்னு சொல்கிறோம் நாம். இது எல்லாரும் பண்ணுறது. பக்கத்து வீட்டில் தகராறு வந்துருச்சு. அப்போது தகராறு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து குழந்தை குட்டிங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நீ வாமான்னு சொல்லிட்டு ஒரு நாள் இங்கே தங்க வச்சுக்கிட்டு மறுநாள் என்ன பண்ணுவாங்க, சாந்தமான சூழ்நிலை வந்தோடனே திரும்ப அனுப்பி வச்சுருவாங்க. பெர்மனெண்ட்டாக எங்கேயே படுக்க வச்சுக்க முடியுமா நம்ம? அப்போ நம்ம வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடாது. எப்படி எவ்வளோ பேர் நம்ம வீட்டில் வச்சு, நமக்கான குடும்பம் நமக்கானது. இந்த இடம் இவ்வளோ தான், இந்த இடத்துல இவ்வளோ பேர் தான் இருக்க முடியும். இப்போ 1,00,000 பேர் வந்து அகதிகளாக வந்துகிட்டே இருக்காங்க வருஷம்னா எத்தனை லட்சத்தை சேர்க்க முடியும்? இருக்கிறவனுக்கு இங்கே வேலை கொடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க. வேலை கொடுத்தியா, சோறு கொடுத்தியா கேட்குறோமா இல்லையா? அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுத்தியான்னு எல்லா கவர்மெண்ட்டையும் கேள்வி கேட்குறோமே நம்ம. அப்போ எப்படி இது வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சௌகரியம் பண்ணி கொடுத்துட்ருக்க முடியுமா? மனிதாபிமானத்துக்கு காரணமாக சில நாள் கொடுக்கலாம், சில நாள் உனக்கு ஆதரவு கொடுத்து உனக்கு தேவையானதுக்கு உடுத்த இருக்க இடம் போக்குவரத்துக்காக நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கொடுத்து அடிப்படையை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க நாட்டில் அந்த போரெல்லாம் முடிஞ்சு போனதோ இல்லை சூழ்நிலை சரியானதோ கூட அதுக்கப்புறம் அவங்கள திருப்பி அனுப்பி வைப்போம். இதே தாங்க சொந்த பந்தங்களை கூட தகராறு பண்ணிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கோச்சிங்னு வந்துடுவாங்க, எட்டுன்னு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு திருப்பி ஒரு 3-4 நாளில் அனுப்புவோம். அல்லது யாருக்காவது நோய் வாய்ப்பட்டுருவாங்க, பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஐயோ அங்கே ஆள் இல்லைன்னும் போது அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம இங்கே வச்சுப்போம். அந்த மாதிரி சில நாள் தான் சோறு போட முடியும், சில நாள் தான் நம்மலாம் வந்து ஆதரவு கொடுக்க முடியும். நிரந்தரமாக நம்மளால் வச்சுக்க முடியாது, அவங்களே நம்ம சொந்தக்காரங்களாக ஆக்கிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு உதவி செஞ்சால் அது நமக்கு உபத்திரமாக போகக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் உதவி செஞ்சால் அது நமக்கு உபத்திரமாக போகக்கூடாது. மற்ற நாட்டிலேருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு இந்தியா உதவி செய்கிறது. அந்த உதவியில் கருணையின் அடிப்படையில் அந்த நாட்டில் இனிமேல் வாழவே வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற சிறுபான்மையினர், அந்த நாட்டுக்கு சிறுபான்மையாராக இருக்கக்கூடியவர் அப்படின்னா அது யாராக இருக்கிறாங்கன்னா அவங்க இந்தியாவில் தோன்றி இந்த 6 மதத்தில் ஒருத்தராக இருப்பார்கள். அப்படின்னா அவங்கள மட்டும் தான் நம்ம ஏற்றுக்கிறோம். மற்ற மதத்துக்காரங்களுக்கு அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பாகவே இருப்பாங்க, அவங்க இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. அந்த சூழல் மாறணும்னு போர் முடிஞ்சோடனே அல்லது பஞ்சம் தீர்ந்த உடனே அவங்களுக்கு இங்கே வரணும்னு அவசியம் இல்லை, அவங்கள திருப்பி அனுப்பிடலாம். இவ்வளோ தாங்க விஷயம். நன்றி, வணக்கம்.